மதிப்பா சொல்லணும்னா 2005ல இருந்து 2010க்குள்ள ஏர்டெல்லும் வோடாஃபோனும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீபெய்ட் பிளான் இருக்குல்ல, அதுல வேல்யூ ஆடட் சர்வீஸ அறிமுகப்படுத்தினாங்க. அதுல மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு பைசா வசூல் பண்ணாங்க. அந்த டயத்துல இவங்க தான் கிங்னு வச்சுக்கோங்களேன். 2016ல ஜியோ வந்ததுக்கு அப்புறம் ஏர்டெல் என்ன பண்ணான்னா அதை ஃப்ரீ பண்ணி விட்டான். வோடாஃபோன் பின்வாங்கினான், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனா அவனும் ஒரு கட்டத்துல அன்லிமிடெட் பேக் எடுத்து அதை நான் ஃப்ரீ பண்றேன், மத்தபடி நீங்க பைசா பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ 2025 இப்பவும் அந்த மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு பைசா வசூல் பண்றான். விருப்பம் உள்ளவங்க அதை பயன்படுத்த இருந்தாலும் அவங்களுடைய வெப்சைட்ல அதுல லிஸ்ட் பண்ணிருக்கான். எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? 45 ரூபா 6 மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு 7 ரூபா 50 காசு வருது. நான் பார்த்தேன். இதை ஒரு பிரபலியமான ஒரு வெப்சைட் ஹைலைட் பண்ணிருக்காங்க. அவங்களும் எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காங்க. 2025 நடக்குது, இன்னமும் இந்த மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு பைசா வசூல் பண்றீங்களா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்ல பதிவு போட்டிருக்காங்க. வோடாஃபோன் ஐடியாவுக்கு 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு, 2 லட்சம் கோடி கடன் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது. இது எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சேட்டையை பண்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.